நண்பர்களே, இன்னைக்கு சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்சு. அதுக்கு ஏன்டா மீன் தொட்டியை காட்டிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது. கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன் தொட்டி ரொம்ப அழுக்காக இருந்தது. நான் ஹாஸ்டல் போயிட்டு வரதுக்குள்ள அதை தான் இன்னைக்கு க்ளீன் பண்ணலான்னு ஒரு பிளானை போட்டு மீனோட வீட்டை க்ளீன் பண்ணலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன். நான் க்ளீன் பண்ணுறதை விட இந்த மீன் பிடிக்கிற ஒரு டாஸ்க்கு தான் வந்துட்டு ரொம்ப பேஜாராக இருந்தது. அதை பிடிச்சி தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அழுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு வாட்டர் பம்பு தான் எடுக்க போனோம். குரங்கு வீடியெல்லாம் ஆடிட்டு இருக்கா பார்த்தீங்களா, அந்த வாட்டர் பம்பு எடுத்து நல்லா அமுக்குன்னு அமுக்குறேன். தண்ணியே வரல. என்னடான்னு நானும் டிசைனாக பொசிஷன்லாம் அமுக்கிட்டு இருக்கேன், வரவே இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை இருந்தது. அந்த ஓட்டையை வந்து செலோட்டை வச்சு அடைச்சி மறுபடியும் வந்துட்டு தண்ணியை வந்து வெளியே எடுத்துட்டேன் ஒரு வழியாக. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இந்த கல் எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி அந்த உப்பு கறிக்கு வந்து சோடா உப்பையும் வந்துட்டு எலுமிச்சை பழத்தையும் போட்டு நகை தேய்ச்சாச்சு. தேய்ச்சதுக்கப்புறம் இதுதான் ரிசல்ட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நண்பர்களே. கடைசியில் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னால அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் இன்னைக்கு சிஎஸ்கே தான் ஜெயிக்கும் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி சிஎஸ்கே ஜெயிச்சுன்னா எனக்கு பிடிச்ச மீனை வாங்கி போட்டு அதுக்கு ஒரு பேரை வச்சுக்குவேன். அப்படி இன்கேஸ் சிஎஸ்கே தோத்துக்குச்சுன்னா நீங்கள் சொல்கிற மீனை வாங்கி போட்டு நீங்கள் சொல்கிற பேரை அதுக்கு வைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கமெண்ட் பண்ணி அந்த கமெண்ட்டுக்கு நிறைய லைக் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மீனை வச்சு நீங்கள் சொல்கிற பேரையும் வச்சுருக்கேன். மேட்ச்சுக்கு அப்புறம் பார்ப்போம். பை பாய்.